Hello friends, I am Haripriya from 12th A. In this video, we are going to discuss about the topic of process of transcription in eukaryotes. It is more complex than prokaryotes. Prokaryotes ஓட compare பண்ணும்போது process of transcription in eukaryotes கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது எங்கெங்கே நடக்குது, இதுக்கு தேவையான required materialஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். It takes place in nucleus and semi-autonomous organelles. அதாவது யூகேரியாட்ஸ் வந்து இட் ஹேவ் அ வெல் டெவலப்டு நியூக்ளியஸ் அண்ட் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ். ஸோ இங்கே வந்து நியூக்ளியஸில் கேரி ஓவர் ஆகுது. அண்ட் செமி ஆட்டோனமஸ் ஆர்கனல்ஸ் இன் த சென்ஸ் இட் டேக்ஸ் பிளேஸ் இன் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் பிளாஸ்டிட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இட் அக்கர்ஸ் இன் G1 அண்ட் G2 phases ஆஃப் செல் சைக்கிள். அப்படின்னா செல் சைக்கிளுக்கு தேவையான ப்ரோட்டீன் சிந்தசிஸ், அப்புறம் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் நான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் தென் டிஎன்ஏக்கு தேவையான ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணும்போது G1 அண்ட் G2 ஃபேஸஸில் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் வந்து ஃபர்தராக ப்ரொசீட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ரோகேரியாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆர்என்ஏ மட்டும் சிந்தசிஸ் ஆகும். அந்த ஒரு ஆர்என்ஏவை ரிமைனிங் உள்ள 3 டைப்ஸ் ஆர்என்ஏவையும் சிந்தசிஸ் பண்ணிடும். எம்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ அண்ட் ஆர்ஆர்என்ஏ. ஆனால் இங்கே யூகேரியாட்டிக் கண்டிஷனில் அப்படி கிடையாது. இட் வாண்ட்ஸ் 3 டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம். என்னென்னு பார்க்கலாம். RNA polymerase enzyme 1 to synthesis rRNA and RNA polymerase enzyme 2 to synthesis hnRNA. hnRNA na heterogeneous nuclear RNA. இது வந்து நம்ம ப்ரீகர்சர் ஆஃப் எம்ஆர்என்ஏன்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த hnRNA தான் வந்து கொஞ்சம் மெச்சூராகி இந்த எம்ஆர்என்ஏவை ஃபார்ம் பண்ணும். ஸோ இட் இஸ் கால்ட் as precursor of mRNA. நெக்ஸ்ட் RNA polymerase enzyme 3 to synthesis tRNA and snRNA. snRNA na small nuclear RNA. ஸோ இந்த எல்லா டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏவும் நியூக்ளியஸ்குள்ளே தான் சிந்தசிஸ் ஆகும். நியூக்ளியஸ்குள்ளே இருந்து தான் நியூக்ளியர் போர் வழியாக சைட்டோபிளாஸ்மிக் ரீஜியனுக்கு வந்தடையும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ப்ரோகேரியோட்டிக் கண்டிஷனில் இனிஷியேஷன் ஃபேக்டர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ சிக்மா ஃபேக்டர்னு பார்த்தோம். பட் ஆனால் இங்கே யூகேரியாட்ஸில் வந்து அப்படி கிடையாது. இங்கே வந்து சிக்மா ஃபேக்டரே இன்வால்வ் ஆகாது. ஸோ இனிஷியேஷன் ஃபேக்டர் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் அ டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர். நெக்ஸ்ட் coupled transcription and translation is not possible. ஏன் அப்படின்னா இங்கே வந்து யூகேரியோட்டிக் கண்டிஷனில் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் வந்து நியூக்ளியஸில் கேரி ஓவர் ஆகும் அண்ட் டிரான்ஸ்லேஷன் வந்து சைட்டோபிளாசத்தில் கேரி ஓவர் ஆகும். ஸோ சிமிலர் டைமில் 2 ப்ராசஸும் நடந்தால் தான் அதுக்கு கப்பிள்டு அப்படிங்கிற டேர்மை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸில் நடக்கிறனால கப்பிள்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் இஸ் நாட் பாசிபிள்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே RNA polymerase enzyme 1 to synthesis rRNA and RNA polymerase enzyme 3 to synthesis tRNA and snRNA. ஸோ இந்த 2 டைப்ஸ்க்குமே வந்து ஃபர்தர் ப்ராசஸ் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. ஏன்னா இது டைரெக்டாகவே சிந்தசிஸ் ஆகி நியூக்ளியஸில் இருந்து நியூக்ளியர் போர் வழியாக சைட்டோபிளாசம் ரீஜனுக்கு போயிடும். பட் the nascent RNA, nascent is nothing but the newly synthesized RNA. Okay, the newly synthesized RNA, that is RNA polymerase enzyme 2, அது என்ன பண்ணுச்சு, hnRNAவை சிந்தசிஸ் பண்ணுச்சு. hnRNA வந்து டைரெக்டாக நியூக்ளியஸை விட்டு வெளியே போக முடியாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம mRNAவாக மாற்றணும். அது ப்ராசஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ hnRNA is of 2 types, introns and exons. introns வந்து நம்ம unwanted basic sequenceன்னு சொல்கிறோம். அதாவது it won't express any characters. and exons வந்து useful base sequence and it express any characters. and also protein synthesisக்கு நம்ம exons ஓட உள்ள mRNA தான் வந்து நம்மளுக்கு தேவைப்படும்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த hnRNAவை வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷனல் mRNAவாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு இந்த ப்ராசஸ் அண்டர்கோ ஆகுது இல்லையா. ஸோ தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் ப்ராசஸிங். இந்த ஆரோ மார்க் இருக்குல்ல, இங்கே வந்து ஒரு ப்ராசஸ் அண்டர்கோ ஆகுது. தட் இஸ் hnRNAவை நம்ம mRNAவாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் ப்ராசஸிங். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு ரெக்வயர்ட் ஸ்டெப்ஸ், அண்டர்கோயிங் ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா கேப்பிங், டெய்லிங் அண்ட் ஸ்ப்ளைசிங். ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸ் மூலமாக தான் hnRNA, ஹெட்ரோஜீனஸ் நியூக்ளியர் RNA சிந்தசிஸ் டு mRNA என்னென்னு பார்க்கலாம். ஓகே, டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் யூகேரியாட்ஸ். tRNA அண்ட் rRNA ரெண்டுமே ப்ரோகேரியாட்ஸ் மாதிரியே ப்ரொடியூஸ் ஆகி சிம்பிளாக நியூக்ளியஸ்லேருந்து நியூக்ளியர் போர் வழியாக சைட்டோபிளாசத்துக்கு போயிடும். பட் ஆனால் இந்த hnRNA அன்லஸ் இட் சிந்தசிஸ் டு mRNA நியூக்ளியஸ்லேருந்து வெளியவே வர முடியாதான். அண்ட் இதனால் வந்து டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ்லையும் இன்வால்வ் ஆக முடியாது. டிரான்ஸ்லேஷன் இஸ் நத்திங் பட்
ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ப்ராசஸ்லையும் வந்து இன்வால்வ் ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆஸ் யூஷுவல் ப்ரோகேரியோட்ஸில் நடக்கிற மாதிரி இனிஷியேஷன், எலாங்கேஷன் அண்ட் டெர்மினேஷன் இது எல்லாமே ப்ரோகேரியோட்ஸ் மாதிரி யூகேரியோட்ஸ்லையும் நடக்கும். பட் RNA பாலிமரேஸ் என்சைம் 2 சிந்தசிஸ் பண்ணுற HNRNA டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும் போதே கேப்பிங் ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்கிறாங்க. ஓகே, டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் நடக்கும் போதே கேப்பிங் ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ கேப்பிங்னா ஒன்றும் இல்லை, கேப்பிங் அதில் வந்து it is situated in the 5' end of HNRNA. ஓகே, 5' end of HNRNA. அங்கே உள்ள காம்பவுண்ட் பேர் வந்து மெத்தில் குவானசின் ட்ரைபாஸ்பேட். 3 P's இருக்கிறனால ட்ரைபாஸ்பேட், மெத்தில் குவானசின் ட்ரைபாஸ்பேட். சரி, இந்த கேப் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, இட் ப்ரொடெக்ட்ஸ் த mRNA ஃப்ரம் நியூக்ளியேசஸ். அதாவது இந்த ப்ராசஸ் அப்போது இன்ட்ரான்ஸ், அதாவது நம்ம அன்வான்ட் பேசிக் சீக்வென்ஸ் பார்த்தோம்ல, இட் won't express any of the characters, அந்த இன்ட்ரான்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நியூக்ளியேஸ் என்சைம் வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ அப்போ அந்த நியூக்ளியஸ் என்சைம் கூட ஆர்என்ஏவும் சேர்ந்து கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த கேப்பிங் வந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட், ரைபோசோமல் பைண்டிங் சைட், அதாவது டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் அப்போ எம்ஆர்என்ஏ போய் ரைபோசோமோட பைண்ட் ஆகணும். அப்போது அந்த பைண்ட் ஆகிற சைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த கேப்பிங் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த 2 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கேப்பிங். நெக்ஸ்ட் வந்து கேப்பிங் முடிஞ்சாச்சு. ஸோ வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகி டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் முடியறதுக்கு முன்னாடியே கேப்பிங் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். ஓகே, இப்போது கேப்போட HNRNA நியூக்ளியஸில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராசஸ் கால்ட் அஸ் டெய்லிங். டெய்லிங் அண்ட் ஸ்ப்ளைசிங் இது 2 ப்ராசஸுமே ஓரளவுக்கு கம்பைன் ஆகி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் டெய்லிங் பார்க்கலாம். இங்கே வந்து இந்த எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து எக்ஸான்ஸ், தட் இஸ் வாண்டட் பேசிக் சீக்வென்ஸ் அண்ட் இட் எக்ஸ்பிரஸ் கேரக்டர்ஸ். அண்ட் இங்கே ப்ரௌன் ஷேடில் கொடுத்துருக்கிறது இன்ட்ரான், அன்வான்ட் பேசிக் சீக்வென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் வித் த ப்ராசஸ் ஆஃப் டெய்லிங். டெய்லிங் இஸ் நத்திங் பட் இது வந்து 3' எண்டில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, 3' எண்டில் இருக்கும். அங்கே வந்து பாலி அடினிலேட் குரூப்ஸ் வந்து ஆட் ஆகும். பாலி அடினிலேட், அந்த அடினிலேஷன் வந்து இட்ஸ் நத்திங் பட் அடினிலிக் ஆசிட், இட்ஸ் அ டைப் ஆஃப் அ நியூக்ளியோடைட். ஓகே, டெய்லிங் இப்போ எதுக்கு அப்படின்னா டு ப்ரொடெக்ட் த mRNA ஃப்ரம் exonucleases. So that's the main function of a tailing, to protect mRNA from exonucleases. Next we'll move on with the process of a splicing. ஸோ ஸ்ப்ளைசிங்கோட மெயின் மோட்டோவே வந்து இன்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறது தான். இன்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்னப்ஸ், SNRNPS, அதாவது ஸ்மால் நியூக்ளியர் ரைபோநியூக்ளியோடைட் ப்ரோட்டீன்ஸ். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்னப்ஸ் இந்த இன்ட்ரான்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. எந்த ப்ராசஸில்? ஸ்ப்ளைசிங் ப்ராசஸில். இந்த ஆரஞ்ச் கலர் ரிங்ஸாக இருக்குதுல்ல, அதுதான் வந்து நம்ம ஸ்னப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து இன்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ஸ்னப்ஸ் எல்லாம் பைண்ட் ஆகி இன்ட்ரான்ஸு ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் எக்ஸான்ஸ் இருக்கும் இல்லையா, அதாவது வாண்டட் பேசிக் சீக்வென்ஸ், அது போய் திருப்பி ஜாயின் பண்ணணும். ஓகே, ஜாயின் பண்ணணும். எப்படி ஜாயின் பண்ணணும், யார் ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் அ லிகேஸ் என்சைம். நம்ம லிகேஸ் ஆல்ரெடி படிச்சிருப்போம். டு பேஸ்ட் த ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் DNA வந்து நம்மளுக்கு லிகேஸ் என்சைம் யூஸ் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் எக்ஸான்ஸ் போய் திருப்பி ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு லிகேஸ் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஸ்ப்ளைசிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, கேப்பிங், டெய்லிங், ஸ்ப்ளைசிங் இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 5' எண்டில் மெத்தில் குவானசின் ட்ரைபாஸ்பேட். ஓகே, 5' எண்டில் மெத்தில் குவானசின் ட்ரைபாஸ்பேட் and 3' எண்டில் பாலி ஏ டைல், தட்ஸ் நத்திங் பட் பாலி அடினலேட் டெயில். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸான்ஸ் மட்டும் கம்பைன் ஆகி இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்த எல்லோ கலர் தான் எக்ஸான்ஸ் மட்டும் கம்பைன் ஆகி இருக்கும். ஸோ நம்ம இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ராசஸ்டு RNA, மெச்சூர் RNA, mRNA மெசஞ்சர் RNA அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, so in this video we have seen about the topic of process of transcription in eukaryotes. அதில் மெயினாக 3 process பார்த்தோம், capping, tailing and splicing. I hope you all understood the process of transcription in eukaryotes. So thank you for watching my video. Thank you.